ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஜெஸி ரைஸ். ஒரு ஐடி கம்பெனியில் லன்ச் டைமில் கொஞ்சம் பேர் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நல்ல வேலையில் இருக்கிற, நிறைய சம்பாதிக்கிற ஒரு குரூப்பு. அப்போது 4, 5 பேர் வந்து அவங்க எல்லாருமே திக் ஃப்ரெண்ட்ஸு. ரொம்ப காலமாக ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தவங்க. அப்போ அதில் ஒருத்தர் சொன்னார், நான் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அவங்க வந்து எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு 2, 3 வருஷமா நான் அவங்ககிட்ட பழகிட்டு இருக்கேன்னு. உடனே இன்னொருத்தர் அந்த பொண்ணோட பேர சொன்னாரு. "அதானே, நான் உன்ன பல தடவ பார்த்தேன் அவங்க கூட பேசுறத, போறதெல்லாம்" அப்படின்னு அவர் சொன்னாரு. அப்போ இன்னொருத்தர் சொன்னாரு, "உனக்கு ஓகேன்னா ஓகே தான்ப்பா" அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சொன்னாரு, "டேய் இப்படிலாம் எதுவும் அவசரப்பட்றாத. இந்த காலத்தில யாரையுமே நம்ப முடியல. அவங்கலாம் டக்குன்னு ஏமாத்திடுவாங்க. அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ. உனக்கு தெரியுமா? அவங்க அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க" அப்படின்னு சொல்லி நெறைய கேஸ்கள சொல்றாரு. சொல்லிட்டு நீ இந்த பொண்ண அவ்வளோ வேகமா நீ நம்பிடாத. நீ இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோ. நீ வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இரு. ஏன்னா எல்லாரும் ஏமாத்துறவங்க தான் இப்ப ஜாஸ்தி அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே மத்தவங்கலாம் சொல்றாங்க, "டேய் அவனுக்கு வந்து ஒண்ணும் தெரியாமல்லாம் இல்ல. அவனும் மெச்சூர்ட் ஆள் தான். அவனால அவனோட லைஃப பார்த்துக்க முடியும். நீ இதுல தலையிடாதன்னு" சொல்றாங்க. பட் அவர் வந்து அத கேட்கவே இல்ல. ரொம்ப கோவமாவும், ரொம்ப வேகமாவும் அவரு சொல்றாரு. "அந்த மாரிலாம் அவசரப்பட்டு நம்பிறாத. யாரையும் எந்த முடிவையும் எடுத்துறாத. ரொம்ப நீ யோசிக்கணும். நீ யோசிச்சு முடிவு பண்ணு. கல்யாணத்துக்குன்னு நீ ரெடி ஆயிட்டு கடைசியில ஏதாவது பிரச்சனை வந்துட்டாக்கா நீ மாட்டிக்குவ." அப்படின்னெல்லாம் சொன்னாரு. கடைசியில அவரு கொஞ்சம் வருத்தத்தோட அந்த பையன் எந்திரிச்சு போயிட்டாரு. "என்ன இவன் இப்படி சொல்றான்? நான் உங்களயெல்லாம் உங்க சந்தோஷப்படுவீங்கன்னு நெனச்சு தான் நான் இந்த விஷயத்த வந்து சொன்னேன்." அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாரு. பிரச்சனை என்ன? இந்த மாரி அட்வைஸ் பண்ண பையனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, அவன் ரொம்பவும் லவ் பண்ணின அவன் சொந்தக்கார பொண்ணு அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. ரீசன் என்னவோ தெரியாது. பட் அவங்க விட்டுட்டு போனது இவன ரொம்ப ரொம்ப பாதிச்சிருச்சு. அத்தோட அவன் என்ன சொல்ல ஆரம்பிச்சுட்டான்னா, "யாரும் லவ் பண்ணாதீங்க. யாரையும் பொம்பளைங்கள நம்பாதீங்க. பொம்பளைங்கனாலே ஏமாத்துவாங்க." அப்படிங்கிற மாதிரி அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். அப்போ ஒரு ஃப்ரெண்ட் அவன தனியா கூட்டிட்டு போய் சொன்னாரு, "டேய் பிரச்சனை அந்த பொண்ணுகிட்ட இருக்கோ இல்லையோ உன்கிட்ட இருக்கு. நீ இன்னமும் உன்னுடைய பழைய இஷ்யூலேருந்து வெளிய வரல. நீ அத வெளிய வராததுனால, எல்லாருக்குமே நீ அதே மாதிரி அட்வைஸ் பண்ற. முதல்ல நீ அதுலருந்து வெளிய வா. உனக்கு நடந்தது நடந்து போச்சு. அவங்க உங்கள விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு நாங்க கேட்கல. அது யார் பக்கம் நியாயம், யார் தப்பு பண்ணா எதுவுமே நான் இப்ப வரல. ஆனால், முடிஞ்சு போன ஒரு விஷயத்த இன்னமும் நீ மனசுல தூக்கிக்கிட்டே இருந்துட்டு, அடுத்தவங்களுக்கு அத பேஸ் பண்ணி அட்வைஸ் பண்ணாத. நீ முதல்ல ஹீல் ஆகு. நீ உன்னுடைய பழசை விட்டு வெளியில வா. அப்பத்தான் நீ எல்லா விஷயத்தையும் நார்மலா பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லிக் குடுத்தாரு. நெறைய நேரங்கள்ல நாம நம்ம லைஃபுடைய அனுபவத்த வச்சு தான் மத்தவங்களுக்கு அட்வைஸ் குடுக்குறோம். அது எல்லா நேரமும் சரியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. எல்லாரோட வாழ்க்கையும், எல்லாருடைய பிரச்சனைகளும் வேற வேறையா தான் இருக்கும். அதுக்கு வேற வேற மாதிரியான சொல்யூஷன்ஸும் இருக்கும். நம்மளுடைய அம் அட்வைஸ் வந்து தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அதே சமயம் அது எல்லாரும் ஏத்துக்கணும்னு கட்டாயம் கிடையாது. முதல்ல நாம நம்மளுடைய பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரவும், அதிலருந்து ஹீல் ஆகவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு அப்புறம் தான் நாம அடுத்தவங்களுக்கு எதையுமே அட்வைஸ் பண்ண முடியும். நமக்கு ஒரு விஷயம் நடந்ததுங்கிறதுக்காக, அதே விஷயம், அதே தவறு எல்லாரும் செய்வாங்கன்னு அர்த்தம் இல்ல. இந்த நம்மளுடைய பலவீனத்த, நம்மளுடைய காயத்த வச்சு அடுத்தவங்கள நாம ஜட்ஜ் பண்ண வேண்டாம்.